தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை நாம் அனுசரிக்கின்றோம். இன்றைய தினம் இயேசுவின் தூய்மை மிகு திரு இதயத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த உலகத்தில் பல அரசர்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அரசர் என்றாலே கம்பீரம், அரசர் என்றாலே அதிகாரம், அரசர் என்றாலே வீரம் நிறைந்தவர், அரசர் என்றால் பல துணிச்சலான காரியங்களை செய்கின்றவர் என்று வரலாற்றிலும் கதைகளிலும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் வரலாற்றில் பார்க்கும்போது அந்த அரசர்களை பற்றிய சிந்தனையானது, அவர்களுடைய அந்த நினைவானது வெகு நாட்கள் நிற்பதே கிடையாது. மிகவும் குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. மக்கள் மனதில் எப்போதுமே அவர்கள் மீது பரிவுள்ளம் கொண்ட அரசரை மட்டுமே அவர்கள் வாழ்நாளெல்லாம் நினைத்து பார்ப்பார்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற அரசரை மட்டுமே அவர்கள் எப்போதும் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். தன்னுடைய மக்களை எந்த நிலையில் இருந்தாலும் வழிநடத்துகின்ற ஒரு அரசரை மட்டும்தான் மக்கள் எப்போதுமே அவர்கள் நினைவில் கொள்வார்கள். வரலாறும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அரசர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக தன்னுடைய இருதயத்தையே நமக்கு அவர் பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். நமக்காக ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதயமாக அவருடைய இதயம் இருக்கின்றது. நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் இரத்தம் சிந்தி கொண்டே இருக்கின்றார். எதற்காக என்றால், நம் மீது அவர் கொண்டுள்ள அன்பிற்காக. தந்தை தமது மீட்புக்காக தன்னுடைய மகனையே அவர் கையளித்திருக்கின்றார். அதனால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை மீட்டெடுத்து கொண்டு வருகின்றார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளம் கொண்டவராக, பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றாரோ, இந்த ஆண்டு முழுவதும் நாமும் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நாம் முயற்சிப்போம். அவருடைய இதயத்தை ஏற்க மறுத்த தருணங்களை நாம் நினைத்து பார்ப்போம். அதற்காக நாம் மனம் வருந்துவோம், அவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆராதிக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உள்ளவர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகிறது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதனல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு உகர்ந்து கொள்வி. மீட்டருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வி. உகர்ந்து கொள்வி. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல்,
அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பெறும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர். மீட்டருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். முகர்ந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர். மீட்டருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். முகர்ந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர். மீட்டருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். முகர்ந்து கொள்வீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும், இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுளின் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையையும் ஆற்றலும் தந்து தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன்,
ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முடித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவி குத்தியவரை உற்று நோக்குவார் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தூய இருதயத்தை கொண்டாட திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பொதுவாக நம்ம யாரையாச்சும் அன்பு செஞ்சோம்னா நம்ம மணிக்கு ஒரு முறை அவங்கள பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பும்போதோ இல்லை கால்லையோ நம்ம இந்த ஹார்ட் சிம்பிளில் இருக்க அந்த ஸ்மைலிஸ் ஹார்ட் போட்டு தள்ளுவோம். மேலும் நம்மளுடைய அந்த ஒரு பார்க்கும்போது அந்த ஒரு நபரையோ இல்லை நம்முடைய குடும்பத்தாரையோ பார்க்கும்போது நம்முடைய அன்பை தெரிவிக்கும் விதமாக அவளை கட்டி தழுவி முத்தமிட்டு நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். உண்மையாக ஒரு அன்பின் வெளிப்பாடு என்றால் அது என்ன? பொதுவாக நாம் செய்கின்ற இந்த விஷயங்களில் நாம் நம்முடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோமா? அல்லது அதற்கு மேல் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமா? இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய தூய இருதயத்தை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக நாம் அனுசரிக்கின்றோம். அவருடைய அளவு கடந்த அந்த ஒரு அன்பை எண்ணி பார்த்து அந்த அன்பிலே நனைந்து அந்த அன்பை கொண்டாடுவதற்காக திரு அவை இந்த ஒரு நாளை கொடுக்கின்றது. நாம் அனைவருக்கும் தெரியும், இருதயம் ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுவும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயம் நம் அனைவரையும் அன்பு செய்கின்ற, உலக மக்கள் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற, இரத்தத்தை தருகின்ற அந்த ஒரு இருதயமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றோம் என்றால் நாம் கூறுகின்ற அந்த வார்த்தைகளால் மட்டும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது. மாறாக நாம் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிறைகுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். Just don't give your hearts, accept their flaws. That is true love.
நாம் மற்றவர்களுடைய அந்த வெளி வார்த்தைகளை மட்டும் கொடுக்காமல் அவர்களை எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையான அன்பை அவர்கள் மேல் வெளிப்படுத்துகின்றோம். நாம் அவர்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன குறைகளெல்லாம் நாம் கோபம் கொண்டு அவர்களை திட்டி வெறுத்து தள்ளிவிடும் போதெல்லாம் நாம் அவர்களை உண்மையாக அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பாருங்கள். அவர் எந்த விதமான ஒரு கோபமும் கொள்ளாமல், நாம் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான குறைகளோ இருக்கின்ற போதும் கூட அவர் நமக்காக நம் மீது அன்பு கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திரு இருதய உருவத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த இதயத்தை பார்க்கும்போது ஒரு இருதயம் இருக்கும். அந்த இருதயத்திற்கு மேலே ஒரு முள்முடியால் ஆன அந்த ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்தில் அங்கங்கே கொஞ்சம் கீறல்களும் அதிலிருந்து சில இரத்த துளிகளும் இருக்கும். அந்த இருதயத்தின் கீழே ஒரு வெட்டு இருக்கும், ஒரு கத்தியால் குத்தப்பட்ட போல ஒரு வெட்டு இருக்கும். அந்த இருதயத்திற்கு மேலே நெருப்பானது கொழுந்துவிட்டு எரிந்திருக்கும். அதற்கும் மேலே ஒரு சிலுவையானது வைக்கப்பட்டிருக்கும். இதன் வெளிப்பாடு என்ன? இதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசுனுடைய அந்த இருதயம் நமக்காக எப்பொழுதும் பற்றி எரியக்கூடிய அன்பை நமக்கு தரக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கின்றது. அந்த இருதயத்தை சுற்றி இருக்கின்ற அந்த முட்செடிகள், அந்த முட்கிரீடம் நாம் செய்கின்ற அந்த பாவங்களினால் ஏற்படுகின்ற அந்த ஒரு காயத்தை காட்டுகின்றது. மேலும் அதற்கு கீழ் இருக்கின்ற அந்த ஒரு வெட்டானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கப்பட்டிருந்த போது அந்த ஒரு படை வீரர் இவர் இறந்து விட்டாரா என்று அறிவதற்காக ஈட்டியின் மூலம் அவருடைய விழாவை குட்டி திறக்கின்றார். அப்போது நாம் படிக்க கேட்டோம் இன்றைய நற்செய்தியிலே, தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடின என்று. பொதுவாக ஒரு மனிதனுடைய அந்த ஒரு இறக்கின்ற அந்த தருவாயிலே, அவர் பொதுவாக ஹார்ட் அட்டாக்ல இறக்கின்ற போதும் கூட அந்த மனிதனுடைய அந்த ஒரு இருதயத்தில் தண்ணீரும் இரத்தமும் இருக்குமாம். அது எந்த அளவிற்கு ஒரு கொடுமையான ஒரு செயல். அப்படி தண்ணி நம்முடைய இருதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்மளால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது, நம்மளால் ஒழுங்காக சுவாசிக்க முடியாது. அப்படி சுவாசிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இறக்கின்ற ஒரு மனிதனுடைய அந்த ஒரு இருதயத்தில்தான் அந்த தண்ணீர் சென்று குடிகொள்ளும் என்று சொல்வார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஒரு இருதயத்தில் தண்ணீரும் இரத்தமும் இருக்கின்றது என்றால் அவர் எந்த அளவிற்கு ஒரு வேதனை நிறைந்த ஒரு மரணத்தை ஏற்றிருக்கின்றார், நமக்காக எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கின்றார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அந்த வெட்டு இருக்கின்றதே, அந்த வெட்டை அந்த ஈட்டியினால் குத்தியவருடைய பெயர் லாங்கினஸ். அவர் ஒரு புனிதராக இன்றைய திரு அவை நமக்கு கொடுக்கின்றது. அந்த லாங்கினஸ் என்ற அந்த ஒரு புனிதர், அவருடைய பெயர் லாங்கினஸ் என்று தெரியாது, ஆனால் திரு அவை அவரை லாங்கினஸ் என்று தான் அழைக்கின்றது. அந்த புனித லாங்கினஸ் என்பவர் அந்த ஈட்டியை குட்டி ஆண்டவருடைய விழாவை திறக்கின்ற போது அங்கிருந்து தண்ணீரும் இரத்தமும் வருகின்றது. திரு அவை நமக்கு சொல்கின்றது, அந்த தண்ணீரிலும் இரத்தத்திலும் தான் நாம் திரு அருள் அடையாளங்களை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்கின்றது. இந்த திரு அருள் அடையாளங்களை நாம் அந்த இதயத்தின் வெட்டிலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோமே என்றால் ஆண்டவர் அந்த திரு அவையை அதிலிருந்து தோற்றுவித்திருக்கின்றார் என்று அர்த்தம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய உதிரத்திலே பிறந்தாரோ அதே போல் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இருதயத்திலிருந்து பிறக்கின்றது. அப்படி பிறக்கின்ற அந்த ஒரு திரு அவை நிறை குறைகளோடு இருக்கின்ற போதும் கூட ஆண்டவர் அந்த திரு அவையை அன்பு செய்கின்றார். ஆதாம் தன்னுடைய விழாவிலிருந்து ஏவாளை கடவுள் உருவாக்குகின்றார். ஆதாமின் விழாவிலிருந்து ஏவாளை கடவுள் உருவாக்கிய போது ஆதாம் அவளை பார்த்து சொல்கின்றான், என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக. இப்படி ஆதாம் தன்னுடைய விழாவிலிருந்து பிறந்த அந்த ஒரு ஏவாளை இறுதி வரை அன்பு செய்து வாழ்கின்றாள். எந்த விதமான பிரச்சனைகள் வந்த போதும் கூட, எந்த விதமான பாவ சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்ட போதும் கூட ஆதாம் ஏவாளை தள்ளிவிடவில்லை. நீ பாவம் செஞ்சிட்ட, இந்த பாவத்தில் எனக்கு பங்கு இல்லை, நான் போகிறேன்னு சொல்லி பழத்தை உண்ணாமல் போகவில்லை. என்ன என்றாலும் நீ என்னுடைய மனைவி, உன்னுடைய துன்பக் கிண்ணத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த பாவத்தில் அவனும் பங்கு கொள்கின்றான். இது ஒரு விதமான நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆதாம் எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவி ஏவாளை அன்பு செய்கிறார் என்பதை பார்ப்பதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய விழாவிலிருந்து பிறந்த அந்த திரு அவையை அப்பேற்பட்ட ஒரு அன்பில்தான் பார்க்கின்றார். எந்த விதமான ஒரு தீய பழக்க வழக்கங்களில் நம்மோடு இருக்கின்ற போதும் கூட, எந்த விதமான பாவ சூழ்நிலையில் நாம் வாழ்கின்ற போதும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்து வருகின்றார். அவருடைய இருதயம் இன்றளவும் நமக்காக பற்றி எரியக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கின்றது. அவருடைய அந்த இதயங்களிலே காயங்கள் ஏற்படுகின்ற போதும் கூட அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த ஒரு அன்பு குறையவில்லை. மீண்டும் நான் சொல்கின்றேன், நான் மற்றவர்களை அன்பு செய்கிறேன் என்பது வெறும் வார்த்தையினால் சொல்லக்கூடாது. நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய அன்பு தெரியப்படுத்த வேண்டும். நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் வெறுமனே ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் மட்டும் பத்தாது. நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு வெளிப்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு வெளிப்பாடு நம்மிடம் இருக்கும்போது தான் நான் ஆண்டவரை உண்மையாலுமே அன்பு செய்கிறேன் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இதயம் என்றும் நம்மை அன்பு செய்கின்றது. நாம் அவரை அன்பு செய்கிறோமா? இதனை சிந்தித்தவர்களாக தொடரும் திருப்பலியில் ஆண்டவரே உம்மை என்னாலும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பில் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இறைவாவே என்னில் நிறைவேறும் நாளில் இறையாட்சி மண்ணில் இறையாட்சியாகும். இறைவார்த்தை என்னில் நிறைவேறும் நாளில் இறையாட்சி மண்ணில் நிலையாட்சியாகும். பணிவோடு இணைந்து பணிகள் புரிந்து பணிவோடு இணைந்து பணிகள் புரிந்து பல நூறு மடங்கு பலந்தரவே வந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் சார்பாக பெறுவோம் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்களை மீட்டருளும் உமது சிலுவையாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். தெய்வம் என்னோடு வாழும் தெய்வம், என்னை அழைக்கும் அன்பு தெய்வம், அவர் ஒருவரே என் தெய்வம், என் தெய்வம்.
ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது ஆசி வழங்குவாராக. இயேசுவின் இதயத்திற்கு என்றும் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருதயமே, இதம் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின்